ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ல இருக்க ஹாஃப் சப்ஸ்ட்ராக்டர் அண்ட் ஃபுல் சப்ஸ்ட்ராக்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டுடேஸ் தான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், நாட் த அப்டக்கிள்ஸ். ஓகேங்களா? நம்ம கோலை ஃபோக்கஸ் பண்ணி எத்தனை தடைகளை வந்தாலும் நம்ம மீறி நம்மளால வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. பைனரி சப்ராக்டர்ஸ். பைனரி சப்ராக்டர் அப்படின்னு என்னன்னா, இது ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்ல யூஸ் பண்ற சப்ராக்ட் ஃபங்க்ஷன். ஒரு பைனரி நம்பரையும் இன்னொரு பைனரி நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் பைனரி சப்ராக்டர். அதாவது இது வந்து சிமிலர் டு பைனரி ஆடர் மாதிரி தான். பட் இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஹாஃப் சப்ராக்டர் அண்ட் ஃபுல் சப்ராக்டர். ஹாஃப் சப்ராக்டர் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹாஃப் ஆர்டர்ல என்னன்னா 2 இன்புட் குடுப்போம், 2 அவுட்புட் குடுப்போம் இல்லையா? சேம் மெத்தட் தான். ஆனா இங்க சப்ராக்ட்க்காக நம்ம யூஸ் பண்றது. இட்ஸ் a காம்பினேஷனல் சர்க்யூட் வித் 2 இன்புட்ஸ். அதாவது A அண்ட் Bங்கிற 2 இன்புட்ஸ் குடுக்குறோம். அண்ட் தென் கெட் த 2 அவுட்புட்ஸ். 2 அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ. ஓகேங்களா? அதுல வந்து என்ன சொல்லுவோம்? சம் அண்ட் கேரின்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம டிஃபரன்ஸும் பாரோன்னு ஸ்பெசிஃபை பண்றோம். 2 அவுட்புட்ஸ். It produce difference between two binary bits at the input and also produce an output, அதாவது borrow, to indicate if a one has been borrowed. Yeah. ஒரு இது வந்து borrow பண்ணி நம்ம பண்றோம் இல்லைங்களா? அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஒரு borrowங்கிறது அவுட்புட் நம்ம ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண போறோம் இதுல. பைனரி சப்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல A மைனஸ் பின்னு சொல்லுவோம். இந்த ஏங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, மின்னண்ட் பிட்னு சொல்லுவோம். பிங்கிறது சப்பர் ஹேண்ட் பிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம். ஹாஃப் சப்ராக்டரோட ஒரு பிளாக் டயக்ராம் இது. 2 இன்புட் A அண்ட் Bங்கிற 2 இன்புட் குடுத்துருக்கோம். அதுக்கு நமக்கு 2 அவுட்புட்ஸ் வருது. 2 அவுட்புட்ஸ் என்னென்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ. ஓகேங்களா? இதுதான் 2 அவுட்புட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். Half subtractor can be implemented using basic logic gates such as XOR and NOT gate. இது எப்படிங்கிறத நான் வர எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு எப்படின்னு டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சுவலி சப்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தா ஓகே. இப்போ 0ல இருந்து 1 செகண்ட். 0 மைனஸ் 0 0 தான் வரும். ஆனா 0 மைனஸ் 1 என்ன வரும்னா ஆன்சர் 1 வரும். பட் பாரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 எடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 தான். 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் இந்த ட்ரூத் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? A, B அப்படிங்கிற 2 இன்புட்ஸ் குடுத்துருக்கோம். அதுல டிஃபரன்ஸ் 1, பாரோ 1 கண்டுபிடிக்க போறோம். இப்ப 0 மைனஸ் 0ங்கிறப்போ நமக்கு டிஃபரன்ஸும் 0 தான் வரும். அண்ட் தென் பாரோ எதுவுமே நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதனால 0 தான். அதே 0 மைனஸ் 1ங்கிறப்ப நம்ம என்னன்னா 0 மைனஸ் 1 நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால பாரோ வாங்கி தான் நம்ம பண்ணுவோம். அதனாலதான் பாரோங்கிற இடத்துல 1 போட்டிருக்கோம். அப்படி பாரோ வாங்கி பண்றப்போ நமக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 தான் வரும். அதே 1 மைனஸ் 0ன்னு பாக்குறப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 1 தான் வரும். ஆனா நம்ம இந்த இடத்துல பாரோ வாங்குற நெசசிட்டி இல்ல. ஸோ பாரோ வந்து 0. அடுத்தது 1 மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 0 டிஃபரன்ஸ் வரும். அதனோட டிஃபரன்ஸ் வந்து 0 வரும். அப்போ இந்த இடத்துலயும் நமக்கு வந்து இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு பாரோ வாங்குற நெசசிட்டி கிடையாது. அதனால 0. ஓகேங்களா? ஒன்லி வந்து 0, 1 வர்றப்போ மட்டும்தான் நம்ம பாரோ வாங்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா 0ல இருந்து 1 நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதனோட என்ன கேட் வருது அப்படிங்கறத கேமேப் வச்சு நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? டிஃபரன்ஸ். எஸ், நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அங்க சொன்ன மாதிரியே நம்ம லாஸ்டா ஆடர்ல சொன்னோம் இல்லைங்களா? ஃபுல் ஆடர், சப்ராக்டர் அண்ட் ஹாஃப் சப்ராக்டர் அந்த மாதிரி இந்த சப்ராக்டருக்கும் ஃபுல் ஆடர் அண்ட் ஹாஃப் ஆடர்ல என்ன யூஸ் பண்ணணுமோ சேம் கேமேத் மெத்தட் தான் இதுலயும் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நத்திங் பட் இந்த இடத்துல டிஃபரன்ஸ்ல எங்க 1 வருதோ அதை மட்டும் தான் நம்ம குரூப் பண்ண போறோம். பாரோல எந்த இடத்துல 1 வருதோ அதை மட்டும் தான் குரூப் பண்ண போறோம். சோ டிஃபரன்ஸ்ல எப்ப 1 வருது? A, B, அதாவது A 0வா இருக்கும், B 1ஆ இருக்கும். பாருங்க நம்ம அதுல போட்டிருக்கோமான A 0. அப்ப A மேல கொடுத்திருக்காங்க. A 0வா இருக்கும், B 1. அப்ப இந்த இது வரும். ஓகேங்களா? இங்க மின்டம் என்னன்னு நம்ம சொல்லுவோம். இது M0, M1, M2 அண்ட் M3 சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறப்போ A0, இங்க AB நம்ம இப்படி கொடுத்திருக்க டிஃபரெண்டா கொடுத்திருக்கனால Aங்கிறது இங்க,
A 0ங்கிறப்ப B 1ஆ இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A1 B0 கரெக்ட்டுங்களா? அப்போ B0 A1 அப்ப இந்த பொசிஷன். இது ரெண்டும் தான் வந்து டிஃபரன்ஸ்க்கு நம்ம குரூப் பண்ண போறோம். இது ரெண்டுமே டயகனல் இருக்கனால நம்ம டயகனல குரூப் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கறது இப்ப எழுதலாம். இதுக்கான எக்ஸ்பிரஷன் இந்த செல்லோடது என்ன வரும்? B பார் வரும். ஏங்கிறது 1 ஓகேங்களா? அதனால A மட்டும் அப்படியே இருக்கும். அதே இதுக்கான எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? B1 ஏங்கிறது 0னால A பார் வரும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன வரும் நமக்கு? SOP ஃபார்மேட்ல எழுதணும்னா எப்படி வரும்? A பார் B பிளஸ் A B பார். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இத நம்ம என்னன்னு சொல்லலாம்? XR ஃபார்மேட். கரெக்ட்டுங்களா? கேட் படிக்கிறப்போ நமக்கு XRக்கு எந்த ஃபார்மேட் எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கேன். லாஜிக் கேட்டுங்கிற ஒரு டீடைலான வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். நீங்க இதுல இந்த இத டைரக்ட்டா இத புரியல அப்படின்னா அந்த வீடியோஸ பார்த்துட்டு வந்துட்டு இத பாருங்க. ஓகே. A பார் B பிளஸ் A B பார். இத பார்க்கறதுக்கு நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு? XR ஃபார்மேட். அப்ப என்ன கேட் யூஸ் பண்ணுவீங்க? XR கேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எதுக்கு? டிஃபரன்ஸ்க்கு XR கேட் யூஸ் பண்றோம். அதே பாரோக்கு பார்க்கலாங்களா? பாரோக்கு எந்த இடத்துல 1 வருது? பாரோக்கு பாத்தீங்கன்னா A வந்து 0 அண்ட் B 1ஆ இருக்கப்போ நமக்கு பாரோ 1 வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப Aங்கிறது இங்க A 0 அப்போ இந்த இடம், B 1 அப்போ இங்க. இந்த ரோ இந்த இது. ஓகேங்களா? அப்போ இதனோட இது நமக்கு டைரக்ட்டா ஏன்னா ஒரே 1 தான் இருக்கு. சோ அத மட்டும் குரூப் பண்றோம். அப்ப A 0வா? A பார் B. கரெக்ட்டுங்களா? சோ இங்க எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்றோம்னா A பார் போடுறனால நம்ம Aக்கு ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இது ரெண்டுமே என்ன இதுல இருக்கு? அண்ட் கேட் இருக்கு. சோ பாரோவுக்கு 2 கேட் யூஸ் பண்றோம். ஒன்னு நாட் கேட், இன்னொன்னு அண்ட் கேட். ஓகேங்களா? சோ டிஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஒன்லி XR கேட் மட்டும் யூஸ் பண்றோம். அதே பாரோவுக்கு பாத்தீங்கன்னா என்ன கேட்ஸ் யூஸ் பண்றோம்? நாட் அண்ட் கேட் 2 கேட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹாஃப் சப்ராக்டரோட நம்மளோட கேட் என்னங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரூத் டேபிள் போட்டோம். அதுல எப்படி போட்டிருக்கோம்? ட்ரூத் டேபிள்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ்னா ரெண்டுமே 0 0ங்கிறப்போ நம்ம எந்த பாரோ வாங்க மாட்டோம். சோ அதனால ரெண்டுமே 0 வருது. 0 1ங்கிறப்போ கண்டிப்பா நமக்கு 0 1 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஆனா அதனோட டிஃபரன்ஸ் 1 தான். அப்போ பாரோ வாங்குவோம். அதனால அதுக்கு 1 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 1 0ங்கிறப்போ 1 தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். அதனோட டிஃபரன்ஸ். ஆனா இதுக்கு எந்த பாரோவும் கிடையாது. அதனால 0 போட்டிருக்கோம். 1 - 1 பாக்குறப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் 0 வருது. சோ இதுக்கு எந்த பாரோவும் வாங்க மாட்டோம். அதனால 0 போட்டிருக்கோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எந்த இடத்துல எல்லாம் 1 வருதோ அதை வச்சுதான் நம்ம K-மேப் ஃபார்ம் பண்றோம். அந்த K-மேப் எதுக்கு ஃபார்ம் பண்றோம்னா என்ன கேட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதுக்காக. அப்படி நம்ம பண்ணதுல டிஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம XR கேட் யூஸ் பண்றோம். அண்ட் தென் பாரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாட் கேட் ஒரு அண்ட் கேட். அந்த நாட் கேட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட்டோடது தான் நாட் கேட்டா இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சர்க்யூட் போடுறப்ப ரெண்டு இடத்துலயும் போட முடியாது. சோ ஒரு நாட் கேட் அது ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒண்ணு ஏக்கு போடலாம் இல்லாட்டி பிக்கு போடலாம். ஓகேங்களா? அந்த நாட் கேட் பிளஸ் அதனோட ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே அண்ட் ஆபரேஷன்ஸ்ல இருக்கும். இந்த 2 கேட்ஸும் வந்து பாரோக்கு யூஸ் பண்றோம். எதுக்கு? ஹாஃப் சப்ராக்டரோட கேட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இது சர்க்யூட் டயகிராம். நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்க்கு என்ன சொன்னோம்? XR கேட் சொன்னோங்களா? சோ XR கேட். அடுத்தது அதே பாரோக்கு என்ன சொன்னோம்? ஒரு நாட் கேட் ஒரு அண்ட் கேட். கரெக்ட்டுங்களா? அப்போ ஏக்கு நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு அண்ட் கேட். சோ இந்த இடத்துல வரப்போ நமக்கு A பார் வரும். அண்ட் கேட்டுங்கிறப்போ இந்த இடத்துல B. சோ A பார் B வந்துரும் உங்களுக்கு. XR கேட்டுங்கிறப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் தெரியும். A பார் B பிளஸ் A B பார் வரும். ஓகேங்களா? இதுதான் இதனோட ஃபார்மேட். இதுதான் ஹாஃப் சப்ராக்டரோட சர்க்யூட் டயகிராம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது இந்த இதெல்லாம் வந்து ஹாஃப் சப்ராக்டர் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம்னா கால்குலேட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம், அலாரம் சிஸ்டம்ஸ்ல, ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம்ஸ்ல, செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல, கம்ப்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இது எல்லா இடத்துலயுமே வந்து ஹாஃப் சப்ராக்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ இந்த இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாங்களா? இப்போ நம்ம பார்த்ததுல ஹாஃப் சப்ராக்டர் ட்ரூத் டேபிள் பார்த்தோம். அத ட்ரூத் டேபிள் வச்சு K-மேப் போட்டோம். K-மேப்ல இருந்து நமக்கு கேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். கேட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்க்யூட் டயகிராம் கொடுத்தோம். ஓகேங்களா? வாங்க. இந்த இதெல்லாம் நல்ல ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு இதுக்கு நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. The borrow
அவுட்புட் ஆஃப் பாரோ கேட்டிருக்காங்க. அவுட்புட் ஆஃப் ஹாப் சப்ராக்டர் இஸ் ஜென்ரேட்டட் யூசிங் விச் கேட் காம்பினேஷன். பாரோவுக்கு கேட்டிருக்காங்க காம்பினேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் கிடையாது. பாரோவுக்கு கேட்டிருக்காங்க. பாரோவுக்கு நம்ம என்ன வரும்? நமக்கு ஆன்சர் என்ன வரும்? அதனோட லாஜிக் எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? லாஜிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஏ பார் பி வரும். அப்போ இங்க நமக்கு என்ன வரும்? ஒரு நாட் கேட் பிளஸ் ஒரு அண்ட் கேட். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ நாட் பிளஸ் அண்ட் கேட். இதுதான் நமக்கு ஆன்சர். இது லாஜிக்கல் ஈக்குவேஷன். இது என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக் ஈக்குவேஷன். பாரோவோட லாஜிக் ஈக்குவேஷன். ஓகே, அதான் இங்கேயும் கொடுத்துருக்க ஆன்சரு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பாரோ. பாரோவோட பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலி இப்பதான் நான் சொன்னேன். ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஏ பார் டாட் பி. டாட் கொடுக்கலாம், இல்லாட்டி அண்டுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்படியும் கொடுக்கலாம். ஏ பார் அண்ட் பி இப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் the minimum number of basic gates. ஓகேங்களா? ரெக்யூவர் இம்ப்ளிமெண்ட் ஹாஃப் சப்ராக்டர். ஹாஃப் சப்ராக்டருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேசிக் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க? யூசிங் அண்ட் எக்ஸ்ஆர் நாட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ ஹாஃப் சப்ராக்டர்னால உங்களுக்கு எல்லாமே 1 1 தான் வரும். அதே நீங்க ஃபுல் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு 2 3 கேட் சேர்ந்து வரும். ஸோ அதனால இதுலயே ஹிண்ட் இருக்கு. எஸ், எக்ஸ்ஆர் கேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிஃபரன்ஸ்க்கு. அதே மாதிரி நாட் டு அண்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாரோக்கு. ஓகேங்களா? ஸோ 1 நாட் அண்ட் 1 அண்ட் கேட். அதே டிஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை கேட்ஸு? 1 எக்ஸ்ஆரா? அப்போ மொத்தம் எத்தனை கேட்ஸு? 1 2 3. இப்போ 3 ஆன்சர். ஓகேங்களா? இது எதுக்கு? ஹாஃப் சப்ராக்டரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எத்தனை கேட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஓகேங்களா? இங்க கொடுத்துருங்க பாருங்க. இது எக்ஸ்ஆர் கேட்டு, இது நாட்டு, இது அண்டு. ஸோ டிஃபரன்ஸ் அண்ட் பாரோக்கு மொத்தம் 1 2 3 கேட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் 2 இன்புட் NAND கேட்ஸ் ரெக்யூர் இம்ப்ளிமெண்ட் ஹாஃப் சப்ராக்டர். உங்களுக்கு NAND கேட்ட இம்ப்ளிமெண்ட் 2 இன்புட்டுக்கு ஹாஃப் சப்ராக்டர் கேட்டாலும் சரி, ஹாஃப் ஆடர்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு டிஃபால்ட்டா ஆன்சர் 5 தான். அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. NAND கேட்டுக்கு. ஓகேங்களா? இது வந்து 5 ஹாஃப் சப்ராக்டருக்கு. அதே ஃபுல்லா இருந்தா 9 வரும். உங்களுக்குங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் சப்ராக்டர் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு 9 வரும். ஹாஃப் அப்படின்னா 5 வரும். ஓகேங்களா? இதே தான் எதுக்கு? இதுக்கு சப்ராக்டருக்கும் அதே தான். அண்ட் ஆடர் ஒரே நிமிஷம். அதே மாதிரி ஃபுல் ஆடருக்கு 9 தான். ஹாஃப் ஆடருக்கும் 5 தான். ஓகேங்களா? இது ஆடருக்கு, இது வந்து சப்ராக்டருக்கு. உங்களுக்கு ஈவனா தான் வரும் ரெண்டுமே. இது ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது 1 மார்க்ல கேட்கலாம் டைரக்டா. நீங்க இப்படி போட்டு ரன் பண்ணி பார்த்து பண்றதுக்கு இது டிஃபால்ட்டா இது ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் சப்ராக்டர் பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் செப்பரேட்டர் என்னென்னு பார்த்தோம். ட்ரூத் டேபிள் பார்த்தோம். அந்த கேமப் வச்சு நம்ம கேட்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்தோம். அதுக்கு சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தோம். சில கொஷின்ஸ் ஆன்சர் பார்த்தோம். இப்போ ஃபுல் சப்ராக்டர் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட். ஆனா இதுல ஃபுல் ஆடர் மாதிரியே 3 இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏ, பி அண்ட் தென் பி இன். பி இன் ஏன் அப்படின்னா அது ப்ரீவியஸ் இன்புட்டா இருக்கும். அந்த பி இன் 3 இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் 2 அவுட்புட்ஸ் என்னன்னா டி அண்ட் பி அவுட் அப்படின்னா நத்திங் பட் டிங்கிறது டிஃபரன்ஸ், பிங்கிறது பாரோ. இங்க வந்து டிஃபரன்ஸ் இது இன்புட்டுங்கிறனால தான் இங்க பி இன்னு கொடுத்துருக்கோம். இங்க பி அவுட்புட் அப்படிங்கறனால பி அவுட்னு கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ஏ இஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மின் எண்டு, அடுத்தது பி வந்து சப்பர் ஹேண்ட் எண்டு, அடுத்தது வந்து பி இன் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீவியஸ் பாரோ பிட். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல நமக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த பாரோ பிட் தான் இதுல இன்புட்டா வரும் இல்லைங்களா? அதுதான் வந்து பி இன். டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் அவுட்புட். அண்ட் தென் பி அவுட் அப்படிங்கிறது என்னன்னா பாரோவோட அவுட்புட். இதுதான் ஃபுல் சப்ராக்டோட மெயின் திங். அதாவது இதுல வந்து 3 இன்புட்ஸ் அண்ட் தென் 2 அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இதனோட பிளாக் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா
3 இன்புட்ஸ் A, B அண்ட் B in 3 இன்புட்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் தென் இதுல வந்து என்னன்னா 2 அவுட்புட்ஸ்க்கு குடுக்குறோம் இல்லையா? இது இன்புட்ஸ். இது வந்து அவுட்புட்ஸ். அவுட்புட்ஸ் வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் ஒண்ணு, B அவுட் ஒண்ணு. ஓகேங்களா? 2 அவுட்புட் கிடைக்குது. இதுதான் வந்து பிளாக் டயகிராம் ஆஃப் ஃபுல் சப்ட்ராக்டர். நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள். சேம் அதே ஹாஃப் சப்ட்ராக்டர்ல என்ன பண்ணோமோ சேம் அதுதான் வரும் நமக்கு இங்க. அதுக்கு முன்னாடி இதுல வந்து என்னன்னா நம்ம ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர்ல பார்த்திருப்போம் இல்லைங்களா? லாஸ்ட் வீடியோ பாருங்க. அதுல ஃபுல் ஆர்டருக்கு எப்படி போட்டோமோ சேம் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இங்க A மைனஸ் பிக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இந்த அவுட்புட்டை வச்சு இந்த பின்னோட நம்ம கட் பண்ணி நம்ம பாரவும் இதுவும் கண்டுபிடிப்போம். இப்ப 0 என்ன வரும் உங்களுக்கு? 0 மைனஸ் 0 0 தான் வரும். ஸோ 0 இங்க 0 பி இன்னும் 0 எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ் இன்புட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம 0 0 என்ன வரும்? டிஃபரன்ஸும் 0 வரும். அண்ட் பி அவுட் அதாவது பாரோவும் எதுவும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால பாரோவும் 0 தான். அதே நெக்ஸ்ட் 0 0 அதுவும் 0 தான். 0 1 நமக்கு என்ன வரும்? நமக்கு இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்து 1 வரும். பட் 0 1ங்கிறப்போ நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? பாரோ வாங்குவோம். ஸோ பாரோ 1. அடுத்தது பாத்தீங்கன்னா 0 1 0 1ங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஸ் 1 வரும். ஆனா பாரோ வந்து 1 வரும் இல்லைங்களா? ஸோ 1 0 அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த டிஃபரன்ஸையும் பி இணையும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பாரோவை நம்ம ஆக்சுவலி கொண்டு போய் இங்க போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ பாரோ 1 வாங்குறோம். அந்த 1 இங்க போட்டுறோம். 1 0 அப்படிங்கிறப்போ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 1 வரும். இந்த இடத்துல எந்த பாரோ இல்ல. நமக்கு இங்க பாரோ வந்தனால இதனோட பாரோ தான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த 0 மைனஸ் 1 இந்த 0வும் இந்த மைனஸ் 1க்கும் நம்ம பண்றப்போ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 1 வரும். பட் ஆனா 0 மைனஸ் 1ங்கிறனால நம்ம என்ன எடுப்போம்? பாரோ எடுப்போம். பாரோ 1 வரும். இந்த பாரோ தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த 1 வந்துருச்சா? இதனோட அவுட்புட் என்ன? 1. ஸோ 1 மைனஸ் 0 நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஸ் 1. அந்த 1 இங்க போட்டிருக்கோம். புரியுதுங்களா? புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இத கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ட்ரூத் டேபிள்ல நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்ல. அதனால சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 0 1. அப்போ 0 மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஸ் 1 வரும். பட் பாரோ கிடைக்கும் இல்லையா? அந்த பாரோ தூக்கி நம்ம எங்க போட்டிருக்கோம்? இந்த இடத்துல போட்டிருக்கோம். பாரோ. ஓகேங்களா? பாரோ 1. ஸோ 1 மைனஸ் 1 என்ன வரும் நமக்கு? டிஃபரன்ஸ் 0. ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது 1 மைனஸ் 0. இனிமேல் நமக்கு இது ஈஸியா இருக்கும். ஏன்னா 1 மைனஸ் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 தான் டிஃபரன்ஸ் வரும். நோ பாரோ. கரெக்ட்டுங்களா? நோ பாரோ. ஸோ நோ பாரோ அப்படிங்கிறப்போ நமக்கு 0 வந்துருச்சு. 1 மைனஸ் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது? 1. ஓகேங்களா? அடுத்தது 1 மைனஸ் 0 அதே 1 தான் வரும். இங்கேயும் பாரோ கிடையாது. அதனால பாரோ 0 போட்டோம். 1 மைனஸ் 1 வந்து என்னது? 0. ஓகேங்களா? அடுத்தது 1 மைனஸ் 1 0 வரும். 0 மைனஸ் 0 0. இங்கேயும் எந்த பாரோ இல்ல. அதனால 0 போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மைனஸ் 1 0 வரும். 0 மைனஸ் 1 வரப்போ இந்த இடத்துல பாருங்க 0 மைனஸ் 1. அப்போ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்? 1 வரும். கரெக்ட்டுங்களா? டிஃபரன்ஸ் 1. அப்போ இந்த இடத்துல இன்னொன்னு வரணும் இல்லையா? பாரோ வந்து 1 எடுப்போம். ஏன்னா 0 மைனஸ் 1 நம்ம பண்ண முடியாது. ஸோ பாரோ. அந்த பாரோவை தான் இங்க கொடுத்துருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு இன்னொன்னு ஷார்ட்கட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா 0 நமக்கு 0 minus 0, 1 minus 1, 1 minus 0, 1 minus 0. இதுல எந்த பிரச்சனையுமே நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு 0 மைனஸ் 1 பண்றப்போ நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1 வரும். பாரோ வந்து கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா 0 மைனஸ் 1 பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரூத் டேபிள் வந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேமப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம்? நத்திங். இதுல கேமப் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இடத்துல எந்த இடத்துல 1 வருதோ அங்க இங்க வருது. ரஃப் பண்ணிட்டுங்களா? ஓகே, ரஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்க டிஃபரன்ஸ் எங்க எங்க கண்டுபிடிப்பீங்க? டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 இடத்துல 1 வருது, இங்க ஒரு 1 வருது, இங்க ஒரு 1 வருது. அதனோட நம்ம கேமப்ல ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் 1 எங்க இருக்கு? இந்த 1 எங்க இருக்கு? A0 அண்ட் தென் பியும் 0. ஆனா பிஇன் மட்டும் 1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? A 0 இருக்கும்.
பியும் 0வா இருக்கும். ஆனா பின் மட்டும். அது இந்த பொசிஷன். கரெக்ட்டுங்களா? M0, M1, M2 and then sorry M3, M2, M4, M5, M6 and then M7. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் A0, B1, Bin வந்து 0. 1 0 வரும். B இந்த இடத்துல 1 0, A வந்து 0. அப்போ A0, அப்போ அங்க 1 0 வந்துச்சுங்களா? அப்போ இந்த இடம் வந்து என்னது? இது செகண்ட் ஒன். அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா A1 ஆனா B இது ரெண்டுமே Bயும் Bனும் வந்து 0 0. அப்ப A1 இது ரெண்டுமே 0 0ங்கிறப்போ இந்த காலம் வரும். ஓகேங்களா? இந்த செல் வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் எல்லாமே ஒன்னா இருக்கப்போ ஓகேங்களா? அப்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே ஒன்னுனா இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ இந்த செல். ஓகே. இதுக்கு இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம குரூப் பண்ணணும். குரூப் பண்ண முடியுமா இது? கண்டிப்பா முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து டயகனலா இருக்கு. ஸோ தனித்தனியா தான் பண்ண முடியும். அப்ப இந்த இதுக்கு எழுதுங்க பார்க்கலாம். என்ன வரும்? இதனோட செல்லோட ஃபார்மேட் என்ன? A பார். ஏன்னா A வந்து 0. அதே மாதிரி Bயும் 0 அண்ட் Bn. கரெக்ட்டுங்களா? அடுத்தது இந்த செல்லுக்கு குரூப் பண்ணுங்க. A பார் தான். ஆனா B வந்து 1 இருக்கனால B வரும். 0 வந்து Bin. அப்போ Bin பார் வரும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது இந்த செல்லுக்கு எழுதுங்க. இந்த செல்லுக்கு எழுதுனீங்கன்னா என்ன வருது? A வந்து 1ஆ இருக்கு. அப்ப A அப்படியே வரும். B வந்து ரெண்டுமே 0வா இருக்கனால B பார், Bin பார். ஓகேங்களா? அடுத்தது இந்த செல் பாத்தீங்கன்னா A 1ஆ இருக்கனால A அப்படியே வரும். ரெண்டுமே 1. அப்போ AB, Bin. சரிங்களா? இதுதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இத வச்சு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம கேட் என்ன கேட்டுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். வாங்க சிம்ப்ளிஃபை பண்ணலாம். எஸ். இத வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். இத எப்படி சிம்ப்ளிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க Bin பார் இருக்கு, இங்க Bin பார் இருக்கு. இங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா Bin தான் இருக்கு. சோ நம்ம Bin காமனா எடுத்துடலாம். Bin காமனா எடுத்துட்டா நமக்கு என்ன வருது? A பார், B பார், அப்புறம் பிளஸ் AB. கரெக்ட்டுங்களா? அண்ட் தென் இது ரெண்டுல பார்த்தீங்க அப்படின்னா Bin பார் காமனா இருக்கு. கரெக்ட்டுங்களா? Bin பார். அப்போ Bin பார் காமனா எடுத்தோம்னா என்ன வருது? A பார் B பிளஸ் A B பார். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ நமக்கு ஒரு ஃபார்மேட் தெரியும் இல்லைங்களா? A பார் B பிளஸ் A B பார். இது நம்ம என்ன சொல்லுவோம்? XR ஃபார்மேட். அப்ப என்ன வரும்? A XR B வரும். கரெக்ட்டுங்களா? இந்த ஒரு ஃபார்முலா தெரியும். அண்ட் தென் A பார் B பார் பிளஸ் AB. இப்படி இருந்தா இது என்னது? XNOR. கரெக்ட்டுங்களா? அப்ப XNORங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? A டாட் H B. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு? XNOR ஃபார்மேட்ல இருக்கு. இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? XR ஃபார்மேட்ல இருக்கு. சோ இதை எப்படி எழுதலாம்? Bin A XNOR B. நான் இங்க இடம் பத்தல, அதனால நான் கீழே எழுதுறேன். Bin பார். இது என்ன ஃபார்மேட் இருக்கு? XR ஃபார்மேட். சரி, இதுல காமனா இருந்தா நம்ம இன்னொரு ஃபார்மேட் கொண்டாடலாம். சோ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். நம்ம லாஸ்டா ஆடர் போடுறப்ப நான் சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா XR இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க நான் எழுதுறேன் பாருங்க. R கேட்டுக்கு பிளஸ் நாட் கேட் சேர்ந்தா என்ன வரும்? NOR கேட். கரெக்ட்டுங்களா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். இங்க XR கேட்டுக்கோட ஒரு நாட் கேட் சேர்ந்தா நமக்கு என்ன வரும்? XNOR கேட் வரும். கரெக்ட்டுங்களா? அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்லயே பார்க்கலாம். XNOR கேட்னா XRக்கு பார் போட்டா அது XNOR கேட் ஆகும். உங்களுக்கு சிம்பிளிஃபை புரியணும் அப்படின்னா A பிளஸ் B XR. கரெக்ட்டுங்களா? இதனோட பார் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? A XNOR இருக்கும். சரி, A XNOR B வரும். அந்த ஃபார்மேட் இங்க அப்ளை பண்ணுவோமா? நம்ம இதுக்கு பதிலா XNOR அப்ளை பண்ணலாமா? B in இந்த ஃபார்மேட் பதிலா கீழே இருக்கதை அப்ளை பண்ண போறோம். A XR B ஹோல் பார்.
பிளஸ் அடுத்தது அதை அப்படியே எழுதிடலாம். பி இன் பார் ஏ எக்ஸ்ஆர் பி. கரெக்டுங்களா? எஸ். இத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இது பிஇன், இது ஒரு வேரியபிள். இதை ஃபுல்லா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் பார் மாதிரி இருக்கு, இது எக்ஸா இருக்கா? ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க பார் இல்ல, இதுல பார் இருக்கு, இங்க இதனோட பார் இருக்கு, இங்க பார் இல்ல. அப்ப இது வந்து எஸ் கரெக்ட், எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல எழுதணும். நம்ம எப்படி எழுதுவோம்? பி இன் எக்ஸ்ஆர், எதனோட எக்ஸ்ஆர்? ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலி இதுதான் வந்து இதனோட ஈக்குவேஷன். இதனோட ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? மூணுக்குமே ஒரு எக்ஸ்ஆர் கேட் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து டிஃபரன்ஸோட கேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது ரெண்டுலையும் காமனா நம்ம இதை இந்த ஃபர்ஸ்ட் ஒன்லையும் செகண்ட் ஒன்லையும் காமனான பிஇனை வெளியே எடுத்திருக்கோம். அதை பார்த்தா எக்ஸ்நார் கேட் வடிவில் இருக்கு. அந்த எக்ஸ்நார் கேட் இங்க போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டுக்கு இது ரெண்டுக்கும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ஆர் ஃபார்மேட்டை போட்டிருக்கோம். எக்ஸ்ஆர் நம்ம எக்ஸ்ஆருக்கு ஒரு பார் எடுத்து அது எக்ஸ்நார். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸ்ஆர் ஃபார்மேட்டுக்கு கொண்டாட பார்த்தோம், அதை கொண்டாந்துருக்கோம். இங்க ஒரு பார். அப்போ இங்க வந்து ஆல்ரெடி இது பி, இது எப்படி வரும்னா இந்த பி எக்ஸ் பார் பிளஸ் பி நான் பின்னு வச்சுக்கிறேன், பி பார் எக்ஸ். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பி எக்ஸ் ஆர் எக்ஸ். அந்த ஃபார்மேட்டை தான் இங்க அப்ளை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதை 2 டைம் பேசிக் ரொம்ப ஸ்லோவா வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க, கண்டிப்பா ஈஸியா புரியும். அதை வந்து டீட்டெயிலா இங்க நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்துட்டாலும் சரி, நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணதை பார்த்துட்டாலும் சரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாரோவுக்கு என்ன கேட் வரும்னு கண்டுபிடிக்கணும். இது 2 மெத்தட்ல இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பாரோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை ட்ரூத் டேபிள் பாருங்க. எந்த இடத்துல 1 வருது? பாரோவுக்கு எங்க 1 வருது? இந்த இடம் 3 1 வருது, இங்க லாஸ்ட் 1 வருது. இந்த 3 1 பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 எங்க இருக்கு? 0 0 1. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வருது? 0 0 1. 0 0 1 எங்க வருது? 0 0 1. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் 1 0 1 0. கரெக்ட்டுங்களா? எஸ். 0 1 0. இது ரெண்டாவது 1. நெக்ஸ்ட் மூணாவது 1 பாருங்க, 0 1 1. கடைசியில எல்லாமே 1 1 இருக்கும். ஃபர்ஸ்ட் மூணாவது 1 பார்த்தீங்கன்னா 0 1 1. 0 1 1. அது தேர்ட் 1. அண்ட் தென் ஃபோர்த் 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? எல்லாமே 1 இருக்கு. அதாவது 1 இந்த இடத்துல பாருங்க 1 1 1. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ லாஸ்ட் 1 1 1. அப்போ இது லாஸ்ட் 1. ஓகே, இப்போ எல்லா 1 நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இதை கேமேப்ல எப்படி நம்ம டயக்ராம் போடுறது? நத்திங், ரொம்ப ஈஸி. ஏன்னா அதெல்லாம் டயகனல் மாதிரி வந்துச்சு, அதனால குரூப் பண்ண முடியல. நம்ம இங்க டைரக்டா குரூப் பண்ணலாம். இப்ப எப்படின்னு குரூப் பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே குரூப் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த ரெண்டும் இதை தனியா குரூப் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதை தனியா குரூப் பண்ணலாம், அப்புறம் இந்த 2 ஒண்ணா குரூப் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு குரூப்புக்கு நம்ம எழுதலாங்களா? ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுறேன். ஸோ இந்த 2 ஒண்ணா குரூப் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஒண்ணா குரூப் பண்றப்போ நமக்கு ஏ வந்து காமனா இருக்கு. ஸோ ஏ பார். இது ரெண்டுல எது காமனா இருக்கு? பி. அப்போ பிங்கிறது 1னால பி அப்படியே வரும். அதே இந்த குரூப் பண்ணலாம். இந்த 2 ஒன்னையும் இது ரெண்டுலயுமே ஏ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதாயிரும். அப்ப இங்க காமனா இருக்கிறது 1 1 இருக்கு. அப்ப பி பிஇன் அப்படியே வரும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது இந்த 2 ஒன்னை குரூப் பண்ணலாம். இந்த 2 1 குரூப் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து காமனா இருக்கு. ஸோ 0ங்கனால ஏ பார். அண்ட் தென் இது ரெண்டுல காமனா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிஇன். ஸோ பிஇன். ஸோ ஷார்ட்டா எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏ பார் பி பிளஸ் ஏ பார் பிஎன் பிளஸ் பி பிஎன். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட் ஆன்சர். இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுல மட்டும் கொஞ்சம் 2 3 மெத்தட் வரும்.
ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்டா கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படி டிரைவ் பண்ணலாம்? இப்போ ஒவ்வொன்னுக்கும் நம்ம வச்சு போட்டோம்னா, அது ஒரு ஃபார்மேட் வரும். இதுல வந்து மொத்தம் ஒரு 2, 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த அந்த 2, 3 டைப்ஸும் வந்து பாரோக்கான ஆன்சர் தான். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. A பார் B பிளஸ் A பார் B இன் பிளஸ் B B இன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்மேட். இது 1 டைப். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. இதுக்கு 2, 3 ஃபார்முலாஸ் இருக்கு. நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தனித்தனியா குரூப் பண்ணேன்னா என்ன ஆகுது? இப்போ நான் இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்டின்னா, இந்த 1 செல். இந்த 1 செல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் தனியா எடுத்தோம் அப்டின்னா என்ன வரும்? A பார் வரும். இங்க B பார், B இன். கரெக்ட்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட இது. அதுதான் இங்க குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன குடுத்திருக்கேன்னா, இங்க A பார் இது 0. இது 0. ஒரு நிமிஷம். இது 0வுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது 1 0 0 1 0 0 1 0 இது 2வது ஒன்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 1 1 இது 3வது ஒன்க்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 1 1 அப்போ இது வந்து 4வது ஒன்னுக்கு. சோ இப்படி தனித்தனியா நான் குரூப் பண்ணா இதுக்கு எனக்கு ஒரு ஃபார்மேட் வரும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன் இருங்க. சேம் அது முன்னாடி சிம்ப்ளை பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரியே சிம்ப்ளை பண்ணலாம். ஓகே. இதுல என்னென்ன காமனா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல பின்னு இருக்குங்க. அண்ட் தென் இங்க பின் பார் இருக்கு. இங்க பின் இருக்கு. அண்ட் தென் இங்க பின் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே. இப்போ இத சிம்ப்ளை பண்ணி பார்க்கலாங்களா? சிம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, இங்க பின் பார் இருக்கு. இங்க பி இருக்கு. ஏன்னா இது எல்லாமே காமனா இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். A பார், B பார், பின் அப்படியே வச்சுக்கலாம். இது 2ல இருந்து காமனா வந்து A பார் B மட்டும் எடுக்கலாம். A பார் B. அப்போ பின் பார் உள்ள வரும். சோ பின் பார் பிளஸ் பின் இது ஒண்ணு இருக்கும். பிளஸ் இது அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? AB பின் அப்படியே இருக்கும். இன்னொரு நமக்கு தெரியும் B பார் பிளஸ் B இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்மேட் நமக்கு தெரியும். அப்ப இது வந்து 1 ஆகும். அப்போ இத இன்னும் சிம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, A பார் B பார் பின் பிளஸ் A பார் B அவ்வளவுதான் வரும். ஏன்னா இது 1 ஆயிருச்சு. இது வந்து A B பின் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. பின் காமனா எடுக்கலாமா? அப்போ பின் காமனா எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? A பார் B பார் பிளஸ் AB வரும். பிளஸ் இந்த A பார் B அப்படியே வரும். நமக்கு இன்னொரு ஃபார்மேட். இது நமக்கு தெரியும். நம்ம லாஸ்டா போட்டோம் இல்லைங்களா? எக்ஸ் நாரோட ஒர்க் என்ன? எஸ் இட்ஸ் லைக் அ எக்ஸ் நார். அதாவது A பார் B பார் பிளஸ் ABங்கிறது. இத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? A டாட் இந்த எக்ஸ் நார் சிம்பிள் வச்சு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அத தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இது எப்படி இருக்கு? எக்ஸ் நார் ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம அத இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா B இன் A எக்ஸ் நார் B பிளஸ் A பார் B. ஓகேங்களா? இப்படி எழுதலாம். இது ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதர் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ்ஆருக்கு நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் நார் கிடைக்குமா? சோ ஆர் என்ன ஃபார்மேட் எழுதலாம்? A பார் B நம்ம ஃபார்மேட்டுக்கு முன்னாடி எழுதிக்கலாம். பிளஸ் B இன் A XR B ஹோல் பார். ஓகேங்களா? சோ இப்ப 3 ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிருச்சு. இது 2வது மெத்தட். இது 3வது மெத்தட். இத 3ஆ நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? A பார் B பிளஸ் A பார் B இன் பிளஸ் B B இன் இப்படியும் சொல்லலாம். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னோம்? B இன் A XR X நார் B போட்டிருந்தோம். அத வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? XRக்கு பார் எடுக்கிற மாதிரி போட்டு A பார் B போடலாம். ஓகேங்களா? இது தனித்தனியா போட்டு சிம்ப்ளை பண்ணா மொத்தம் 3 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்தது எல்லாமே சிங்கிள் ஃபார்முலா தான் வரும். இந்த ஃபுல் சப்ட்ராக்டருக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த 3 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 3ல எது போட்டாலுமே அது பாரோ தான் குறிக்கும். அதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு இங்க டைப்பிங் மெத்தட்ல குடுத்திருக்கேன். அதே தான். நீங்க அங்க அத பார்த்தாலும் சரி, இத பார்த்துட்டாலும் சரி. ஓகே. இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுல டிஃபரன்ஸ்க்கு என்ன வந்திருக்கு நமக்கு? எல்லாமே எக்ஸ்ஆர் கேட். ஒரே கேட்டா போயிருச்சு. இல்லைங்களா? அதுதான் அங்க சர்க்யூட்ல குடுத்திருக்கோம் பாருங்க.
சர்க்யூட்ல. டிஃபரன்ஸ்க்கு என்ன இருக்கு? ஒரு காமன் எக்ஸ்ஆர் கேட். மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனோட ஒரு எக்ஸ்ஆர் கேட் வரும். ஒரு நாட் கேட், அண்ட் கேட். ஞாபகம் மாத்தி மாத்தி வரும். பாருங்க. இங்கே ஏக்கு நாட்டு, இங்கே ஏக்கு நாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்னு குடுத்துருக்கோம். அதே அப்படி பார்க்கலைன்னா, இங்க பாருங்க எக்ஸ்ஆர் கேட்டு, அதுக்கு ஒரு நாட்டு கேட்டு, இங்க ஒரு நாட் கேட்டு, பிஎன். ஸோ அதனால இதனோட இதுதான் லாஜிக்கல் சர்க்யூட். இதான் சர்க்யூட் டயக்ராம் ஃபார் ஃபுல் சப்ராக்டர். ஓகே. இத வந்து நம்ப ஃபுல் ஆடருக்கு பார்த்தோம் இல்லையா? 2 ஹாஃப் ஆடர் சிம்பல் பிளஸ் வந்து பார்த்தோம்னா, காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆடர் வரும். அதே மாரியே. இது பார்த்துக்கோங்க. நமக்கு ஹாஃப் சப்ராக்டருக்கு என்னென்ன வரும்? ஒரு எக்ஸ்ஆர் கேட் வரும். ஒரு அண்ட் கேட் வரும். அண்ட் தென் ஒரு நாட் கேட் வரும். கரெக்ட்டுங்களா? சேம். அது இங்க இருக்குங்களா? இது எக்ஸ்ஆர் 1 எக்ஸ்ஆர் இருக்கு. நாட் இருக்கு. அண்ட் தென் அண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் சப்ராக்டர். அதே மாதிரியே தான் இங்க ஒன்று இருக்கு. ஸோ இது இன்னொரு ஹாஃப் சப்ராக்டர். 2 ஹாஃப் சப்ராக்டர் பிளஸ் ஒரு என்னது? ஆர் கேட். அப்போ ஃபுல்க்கு என்ன வரும் நமக்கு? அப்போ ஒரு ஃபுல் சப்ராக்டருக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 2 எக்ஸ்ஆர் கேட். கரெக்ட்டுங்களா? 2 நாட் கேட். அண்ட் தென் 2 அண்ட் கேட். இது எல்லாம் காம்பினேஷன் பண்ண ஒரு ஆர் கேட். ஸோ இத்தனை கேட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் சப்ராக்டரை ஃபார்ம் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது ஷார்ட்டா சொல்லணும்னா 2 ஹாஃப் சப்ராக்டர் ஒரு ஆர் கேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் சப்ராக்டரோட லாஜிக் சர்க்யூட் கிடைக்கும். ஓகே. கொஷின்ஸ் செக் பண்ணலாங்களா? இப்ப பார்த்ததுல ட்ரூத் டேபிள் பார்த்தோம். அந்த ஃபுல் சப்ராக்டரோட என்னென்ன கேட் யூஸ் பண்றோங்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ நம்ம அதுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே, த கிரிட்டிக்கல் பாத் இன் எ ரிப்பிள் பாரோ சப்ராக்டர் யூசிங் ஃபுல் சப்ராக்டர்ஸ் பில்ட் ஃப்ரம் 2 ஹாஃப் சப்ராக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல் ஆடர்ல சொல்லியிருக்கேன். 2 பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்றப்போ 2 பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்றப்போ எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு சப்ராக்ட் ஹாஃப் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிறதுக்கு வந்து அது பேலன்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபுல் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம்னு. சேம் அதே மெத்தட் தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுல வந்து 2 இது வந்துன்னா 3 கேட்ஸ் பர் பிட். ஒவ்வொரு பாரோவுக்கும் வந்து 3 கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்க. 2 ஹாஃப் ஆர்டரா, அதாவது பாரோ பாத் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சப்ராக்டரோட பாரோ பிளஸ் அதனோட ஆர் கேட், அப்புறம் செகண்ட் சப்ராக்டரோட செகண்ட் ஹாஃப் ஆர்டரோட பாரோ அந்த இன்புட், அதுக்கப்புறம் தான் அதனோட அவுட்புட் வரும். செகண்ட் ஹாஃப் ஆர்டரோட அவுட்புட் வரும். ஸோ சிமிலர்லி 3 கேட்ஸ், ஒவ்வொரு கேட்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம பாரோக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 கேட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the difference output of the full subtractor is logically same. இப்பதான் சொன்னேன் டிஃபரன்ஸ் வந்து எதனோட இதுல சேமா இருக்கு அப்படின்னா சேம் ஃபுல் ஆர்டர் மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஃபுல் சப்ராக்டரும் ஃபுல் ஆர்டர் மாதிரி தான். அதனோட சம் மாதிரி தான் இது. ஏன்னா டிஃபரன்ஸ்ங்கிறது சம் வரும். கேரிங்கிறதுல நம்ம வந்து இந்த அங்க வந்து ஆடர்ல கேரி சொல்லுவோம். அதே நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா பாரோ சொல்லுவோம். இது சப்ராக்டர்ல. ஓகேங்களா? சப்ராக்டர்ல பாரோ சொல்லுவோம். ஆடர்ல கேரி சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா சம்மோட டிஃபரன்ஸ் தான். ஃபுல் ஆர்டரோட சம் தான். இங்க வந்து லாஜிக்கலி சேம் த ஃபுல் சப்ராக்டர். அதுக்கு அது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சம் ஃபுல் ஆர்டருக்கு. நெக்ஸ்ட் இன் 4-bit triple barrow subtractor where half subtractor typically used. எப்ப அது யூஸ் பண்ணாங்க? நான் முன்னாடி தான் சொன்னேன் உங்களுக்கு LSBல தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் இல்ல LSB. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். பாருங்க. For the LSB, borrow in is always 0. கரெக்ட்டுங்களா? எப்பயுமே நம்ம லாஸ்டா ஒரு பிட் இந்த இடத்துல பண்றப்போ நமக்கு எப்பயுமே பாரோ வராது. So borrow in always 0. So half subtractor is sufficient safe state.
கேட்ஸ் அதாவது எல்எஸ்பி வந்து தான் எந்த ஒரு இதுவும் இருக்காது நமக்கு பாரோஸே இருக்காது. அத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அத தான் அடுத்து ஃபர்ஸ்ட் பிட்ல வராது. எல்எஸ்பில வராது. Which of the following Boolean expression not equivalent to the borrowed? இப்பதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? நமக்கு 3 மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? 3 மெத்தடு. 3 மெத்தடு. என்னென்ன? ஓ! இது வேற அடுத்தது. சரி, இதுலயே சொல்லிர்றேன் பாருங்க. அ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபார்மேட் கரெக்ட்டுங்களா? நம்ம அந்த சிம்ப்ளிஃபை பண்ணோம் இல்லைங்களா? பாரோ அவுட்க்கு சிம்ப்ளிஃபை பண்ணா நமக்கு இந்த மாரி வரும். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் நார்ங்கிறத நம்ம எக்ஸ் ஆர் பாரோ போட்டோம்னா, எக்ஸ் நாரோடது வரும். இது வந்து. ஸோ, அப்ப இது கரெக்ட். 2வது வந்து இது வந்து நம்ம குரூப்பிங் மெத்தட்ல கே மேப்ல போட்டோம் இல்லைங்களா? இது வந்து கே மேப். கே மேப் வச்சு குரூப் பண்ணோம் இல்லையா? அப்படி குரூப் பண்றப்போ நமக்கு கிடைச்ச ஃபார்மேட் இது. கரெக்ட்டுங்களா? அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா, இதனோட அதாவது பின் இதுவும் கரெக்ட். இதுல கரெக்ட் நாட் கரெக்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்ட். டி தான் கரெக்ட் இல்ல. இன்னொன்னு சொல்றேன். ஏன் இந்த இடத்துல ஏபி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் இங்க குடுத்துருக்கேன். இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஏ பிளஸ் பிய வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாரி. எக்ஸ்ஆர் வந்து எக்ஸ்ஆரோட அதனோட ஏபி சிம்ப்ளி பண்ணீங்க அப்படின்னா, ஏ பார் பி பிளஸ் ஏபி பார் பிளஸ் ஏபி. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏ வந்து காமனா எடுத்துட்டோம்னா, பி பார் பி வரும். நமக்கு பி பார் பி வந்து ஆஸ் யூசுவல் தெரியும் 1. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து 1 ஆகுது. இது வந்து 1 ஆகுது. அப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷார்ட் ஃபார்ம் தெரியுங்களா? அப்சர்ஷன் லா. அந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா, ஏ பிளஸ் பி வரும். ஏ பிளஸ் ஏ பார் பிய நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஏ பிளஸ் பின்னு எழுதுவோம். ஸோ, நம்ம ஏ பிளஸ் பிய எப்படியும் டிரைவ் பண்ணி எழுதலாம்னா, இந்த மாரியும் டிரைவ் பண்ணி எழுதலாம். இது ஒரு ஹிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ன்னு நெனச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். இது எப்படி ரிட்டன் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இது வந்து எப்ப பண்ணோம்? இது கே மேப்ல சிம்ப்ளை பண்ணோம் இல்லைங்களா? கே மேப்ல குரூப் பண்றப்போ. கே மேப்ல குரூப் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ வந்து நமக்கு இந்த இது கிடைச்சுச்சு. இது இன்னும் சிம்ப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னா நமக்கு எந்த ஆன்சர் வரும்? யோசிச்சிட்டீங்களா? எஸ் கரெக்ட். இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பாரோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிட்டேன். பாரோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இத வந்து நம்ம என்னன்னா தனித்தனியா நம்ம போட்டு சிம்ப்ளை பண்றப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வருது. பூலியன் எக்ஸ்பிரஷன்ல ஃபார்முலா போடுறதுக்கு. ஓகே. இதுவரைக்கும் உங்களுக்கு ஹால்ஃப் சப்ட்ராக்டரும், ஃபுல் சப்ட்ராக்டரும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வரணும் அப்டின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து மண்டே அண்ட் தென் வெட்னஸ்டே, ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் வரும். இடையில உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து வரும். இதுவரைக்கும் 2 வெஸ்ட் பெங்கால் செட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் போட்டிருக்கேன் வீடியோஸு. அதெல்லாம் பாருங்க. இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஃபுல் ஆடர், ஹாஃப் ஆடர் வந்து நீங்க பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா புரியும். அதுக்கான லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். அதையும் பாருங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் யுவர் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.